Difference between administrative law and constitutional law. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுக்கும் கான்ஸ்டியூஷனல் லாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த கொஸ்டின். நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆகட்டும் கான்ஸ்டியூஷனல் லா ஆகட்டும் ரெண்டும் ஒன்னா ரெண்டும் வேற வேறையான்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு இந்த வென் டயக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வென் டயக்ராம் ரவுண்ட் ரவுண்டா போடுவோம் இல்லையா? ஸோ இந்த வென் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வந்து கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னா இன்னொரு சர்க்கிள் கீழே போட்டு நம்ம அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே மெர்ஜ் ஆகக்கூடிய இடமும் இருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷனல் லா தான் எப்பயுமே ப்ரிவேல் ஆகும். நமக்கு எல்லாமே தெரியும். அந்த கான்ஸ்டியூஷனல் லாவை சப்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட கவர்மெண்ட்டுடைய ஆர்கன்ஸ் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்றது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. எந்த ஒரு நாடுக்குமே கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே பேஸ். ஏன் அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷன்ல தான் அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டும் அதனுடைய ஆர்கன்ஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல அது ஜென்ரலா சொல்லியிருக்கோம், இப்படிதான் இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் தான் செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்லி ஜென்ரலா சொல்லியிருக்கோம். அதை எப்படி செய்யணும்னு சொல்றது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது கோடிஃபைடா ஒட்டுமொத்தமா இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு சொல்லி தனி புக் மாதிரிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, தனி கைட் மாதிரிலாம் போட மாட்டாங்க. இது அங்கங்க எல்லா லாலையுமே வந்து ஸ்பிட்டா இருக்கும். ஒவ்வொரு லாலையும் ஒவ்வொரு ஆக்ட்லயும் வந்து அந்த வெயிட்டேஜ் தனித்தனியா ஸ்பிட்டாகி இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஓவராலா வந்து தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து ஸ்பெசிஃபிக்கா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால இதுதான் சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது. ஆக மொத்தம் சிம்பிளா கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி சொல்லும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்கன், கவர்மெண்டோடைய ஆர்கன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், எந்த பேசிஸ்ல ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவா இருக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட்டுடைய ஆர்கனை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அந்த கவர்மெண்ட்டுடைய ஆர்கன்ங்கிறது என்ன, அது என்னென்ன இருக்கணும்னு சொல்றது கான்ஸ்டியூஷனல் லா. ஓகேங்களா? இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போம். டிஸ்கிரைபிங் ஆர்கன்ஸ் அட் ரெஸ்ட், இது கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது டிஸ்கிரைபிங் ஆர்கன்ஸ் அட் ரெஸ்ட். இதுலயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா டிஸ்கிரைபிங் ஆர்கன்ஸ் இன் மோஷன். ஸோ டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் லால ஆர்கன்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னா பவர், ஃபங்க்ஷன், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட்டுடைய பவர் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன, அது ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக சொல்றது கான்ஸ்டியூஷனல் லா. இதே இந்த சைடில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது டீல்ஸ் வித் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ், என்ஷூரிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஆக்ட் வித்தின் லீகல் லிமிட்ஸ். ஸோ இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா சைட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும், இந்த கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல்ஸை எப்படி இவங்க வந்து நடைமுறைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. செகண்ட் பாயிண்ட், ரிஃப்ளெக்ட்ஸ் த வில் ஆஃப் த சொசைட்டி. ஸோ நம்ம வில் ஆஃப் த ஸ்டேட், வில் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சொசைட்டியுடைய ஒரு ஸ்டேட்டுடைய விருப்பத்தை வந்து சொல்றதா கான்ஸ்டியூஷன் லா இருக்கும். ஆனால் இங்க டிசிஷன் அண்ட் actions are fair, transparent and accountable, even not aligned with the popular opinion. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இருக்கக்கூடிய இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸும் ஆக்ஷன்ஸும் மக்களுக்கு ஃபேவராக தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. கான்ஸ்டிடியூஷன் எப்போதும் மக்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது மக்களுக்கு ஃபேவராலாம் இருக்காது. மக்களுக்கு வந்து அதிக அளவுக்கு பயன்படக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் லால நமக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்டா நமக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 300 இருக்கு. இது கான்ஸ்டியூஷன் லா ஃபேவர் பண்ணுது. ஆனால் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து அது எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது. எமினன்ட் டொமைன் அப்படிங்கிற டாக்டரின் மூலியமா ஸ்டேட் நினைச்சது அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ணிக்க முடியும். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஸோ நான் வந்து ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. ஆனால் ஸ்டேட்டு கேட்டால் கொடுத்துடணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் கேட்டால் கொடுத்துடணும் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஈவன் ஃபண்டமெண்டல் ரைட்டாவே இருந்தாலும் கூட சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா தான். அடுத்த பாயிண்ட், ஜெனரல் பிரின்சிபல்ஸ் கைடிங் த கவர்மெண்ட். இந்த கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு கவர்மெண்ட் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது கான்ஸ்டியூஷனல் லா. இதே ஸ்பெசிபிக் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் கவர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த கவர்மெண்ட் எந்த வேலையை செய்யணும்னு சொல்றது வந்து, எப்படி செய்யணும்னு சொல்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. எம்பசைசஸ் ஆன் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். கான்ஸ்டியூஷனல் லா வந்து முக்கியமா எதை பத்தி சொல்லும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பத்தி சொல்லும். ஆனா இங்க ஃபோகஸஸ் ஆன் பப்ளிக் நீட்ஸ். பப்ளிக் நீட் பத்தி சொல்லணும். நான் சொன்ன மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ரைட் தான், கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. அப்படி கான்ஸ்டியூஷனல் ரைட்டாவே இருந்தாலும் கூட பப்ளிக்கோட நீடுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்னா, கவர்மெண்ட் கேட்குது, ஸ்டேட் கேட்குதுன்னா அதை கொடுத்துதான் ஆரம்பிச்சு சொல்றது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. கான்ஸ்டியூஷன் லா தான் சுப்ரீம் லா. எல்லாத்துக்குமே முக்கியமான லா வந்து கான்ஸ்டியூஷன் லா தான். எந்த ஒரு லாவா இருந்தாலும்
அந்த கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து பாஸ் ஆகி போனா மட்டும் தான் அந்த லாவை மற்ற லாவை ஏற்றுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான லா இந்த கான்ஸ்டியூஷனல் லா. ஆனா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பாத்தீங்கன்னா அதுவே கான்ஸ்டியூஷனல் லாக்கு உட்பட்டு தான் அது வரும். அடுத்து கோடிஃபைடு. இந்த கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது ஒரு கோடிஃபைடு லா. கோடிஃபைடு மீன்ஸ் அது வந்து இதுதான் கான்ஸ்டியூஷனல் லான்னு சொல்லி நம்ம வந்து தொகுத்து வச்சிருக்கோம். ஆனா நாட் கோடிஃபைடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா தொகுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது எல்லா ஆக்ட்லயுமே வந்து ஸ்பிளிட் ஆகி இருக்கு. நம்ம என்னென்ன ஆக்ட் சொல்றோமோ என்னென்ன சட்டங்கள் சொல்றோமோ அது எல்லாத்துலயுமே ஸ்பிளிட் ஆகி இருக்கக்கூடியது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அடுத்து இதுக்கான கேஸ்ல என்ன அப்படின்னா அன்டுலே விசஸ் RS நாயக் 1988 to SCC 602. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் கான்ஸ்டியூஷனல் லா. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனல் லால சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலை தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல டிசைட் பண்ணி இருக்காங்க.